அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது கோயில் சன்னதியில சாமி முன்னால நம்ம கார்த்திகை ரேவதியும் நாளைக்கு ஒண்ணு சேர்ந்தாங்க. அதாவது ஒண்ணு சேர்ந்த உடனே நம்ம கார்த்திகை கட்டி தழுவுறாங்க நம்ம ரேவதி. அது சூப்பரா இருக்கு. அந்த கண்கொள்ளா காட்சியை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அததான் ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்க போறோம். அதுக்கும் முன்னால ஃபேமிலி சீரியலுக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா எப்படியாவது நமக்கு கல்யாணம் ஆன விஷயத்த கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு நம்ம ரேவதி எல்லா இடமும் ஏறி இறங்கினாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ ஸ்டுடியோ பார்த்தாங்க. ஒருவேளை இந்த போட்டோ ஸ்டுடியோல போய் தேடி பார்த்தா ஏதாவது கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த போட்டோ ஸ்டுடியோல போய், அதாவது என்னோட கல்யாண ஆல்பம் மிஸ் ஆயிட்டு, எனக்கு எப்படியாவது அதே மாதிரி ஆல்பம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கடுத்து அங்க வேலை பார்க்குற பையன் எல்லாத்தையுமே தேடி பார்க்கறான். அதாவது உங்க ஆல்பம் மட்டும் எப்படியோ டிலைட் பண்ணியிருக்காங்க, எங்க மாமாட்ட கேட்டாதான் தெரியும், அவர் வெளியூருக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே, ஆனா உங்க கல்யாண போட்டோ ஒண்ணே இருக்கு, ஆனா அதுல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் மூஞ்சில யாரோ கிறுக்கிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ரேவதி அந்த போட்டோவை வாங்கி பாக்குறாங்க. பார்த்த உடனே அதாவது நம்ம இருக்கோம் மாலையும் கழுத்தமா, ஆனா பக்கத்துல இருக்கிறது யாருன்னு தெரியலையே, ஒருவேளை கார்த்திக் மாமாட்ட கேட்டா தெரியுமோ அப்படின்னு நம்ம கார்த்திக்கு போன் அடிக்கிறாங்க நம்ம ரேவதி. அதாவது மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம கார்த்திக் நான் கோயில்ல இருக்கிறேன் ரேவதி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம ரேவதி நீங்க அங்கேயே இருங்க மாமா, நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போனாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ஊர் பெரியவங்க கிட்ட அந்த கோயில்ல பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்போ நம்ம ரேவதி அங்க போன உடனே நம்ம கார்த்திக் ரேவதி கார்ல ஒரு பொருளை மறந்து போய் வச்சுட்டு வந்துட்டேன், அந்த எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு நம்ம ரேவதிட்ட கார்த்திக் சொன்னாரு. நம்ம ரேவதி அந்த கார்ல உள்ள பொருளை எடுக்க போயில நம்ம கார்த்திக் பர்ஸ் கார்ல இருந்ததை பாத்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து கார்த்திக் பர்ஸ்ல இருந்து போட்டோ நிறைய ஏடிஎம் கார்டு எல்லாம் கீழே விழுந்து கிடந்ததையும் நம்ம ரேவதி பார்த்துட்டு அதெல்லாம் எடுத்தாங்க. எடுத்துட்டு அந்த போட்டோவை திருப்பி பார்த்தாங்க. நம்ம ரேவதி அப்படியே அழுதுட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதியும் கார்த்திக்கும் கல்யாண கோலத்துல இருந்த போட்டோவை நம்ம ரேவதி பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அப்போ என்னோட ஹஸ்பண்ட் கார்த்திக் மாமா தானா அப்படின்னுகிட்டு ஓடி போய் அந்த சாமி சன்னதி முன்னால, அந்த சாமி சிலையை முன்னால அப்படியே ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க. அது வேற லெவல். அந்த கண்கொள்ளா காட்சியை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.